என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ராக்கி சஞ்சனி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹாய் அரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இப்போ சோஷியல் மீடியால ஏகப்பட்ட சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பிரியங்காக்கு கல்யாணம், இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி ஐயருக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா, எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா இது உண்மையோ பொய்யோ தெரியல, டிராகன் படத்துல அனுப்பமான்னு ஒருத்தங்க நடிச்சாங்க தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு கல்யாணம். நம்ம சிஆர் விக்ரமின் மகன் த்ருவ் விக்ரமும் பார்த்தேன். ஏதோ லிப் லாக் அடிச்ச மாதிரி ஒரு பிக்சர் அப்படின்னு பார்த்தேன். கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையா தெரியலையே, படத்துக்கு மாதிரி இல்லையே. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் ப்ரூஃபோட இருக்கு. ஆனா இது லைட்டா அந்த பயபுலியோட வாய் மட்டும் தான் தெரியுது. அத வச்சே த்ருவ் விக்ரம் அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க. விரைவில் கல்யாணம்னு போஸ்டரும் அடிச்சு ஓட்டிட்டாங்க. ஏன் குரு நாளா கல்யாணம் பண்ணி கூடாதா? இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ரீ மாநகரம் வழக்கு எண் 18 ஆமா, ஆமா, ஆமா. கடைசியா நடிச்ச இருக்கப்பட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட படம்லாம் பண்ணிருக்காரு. அவரோட ப்ரொஃபைல்ல ரீசெண்டா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஸ்ரீக்கு என்ன ஆச்சு, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி டிவி பெட்டியில பார்த்தனே, நல்லா தானே இருந்தாரு. அதான் டாக்டர் எங்களுக்கும் புரியல. இன்னொரு பக்கம் நம்ம குடிமகன்களின் குலதெய்வம் நம்ம ராஜா சார் இருக்கார்ல, அவர் குட் பேட் அக்லி டீம் கிட்ட 5 ரூபா கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா அது? போக மாட்டேன். இப்ப வாங்கிட்டு கேட்கணும் எது 5 ரூபாயா? அவ்வளவு கஷ்டத்திலே இருக்காரு நம்ம ராஜா சார். அப்படி எல்லாம் கேட்க கூடாது. 5 ரூபானா 5 கோடி. நீங்க 5 கோடி இவருக்கு எப்படி தெரியும்? சொல்லி அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, குடிமகன்களின் குலதெய்வமா? அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எந்த ஒயின் ஷாப்லயோ எந்த பார்லயோ போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவரோட சாங் அப்படியே மைல்டா பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்படியே இல்லையா, நம்ம குடிமகன்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இவரோட சாங் கேட்டு தான் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதானே. நீ எப்பயோ ஒரு நாள் குடிக்கிறவன் தான் எனக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, அவர் குடிமகன்களுக்கு குலதெய்வமா இல்லையா? அது மட்டும் இல்லாம அதே படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஏன் எப்படி சென்ட் பண்றாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஆரம்பிச்சிடலாங்களா? பிரகலைகள் ஆரம்பம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம பிரியங்கா அக்காவோட கல்யாணம். நம்ம பிரியங்கா அக்கா யாருக்குமே சொல்லாம பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு சொல்லணும்? அது அவங்க விருப்பம், நம்ம அவங்க பேசினது. எப்ப லவ் ஆச்சுன்னு தெரியல, எப்ப நிச்சயதார்த்தம் ஆச்சுன்னு தெரியல, பொசுக்குன்னு கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நின்னா நாங்கெல்லாம் ஷாக் ஆவோமா இல்லையா? எல்லாமே இதுல காட்டாம உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும். செகண்ட் மேரேஜா? ஏன்பா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்குது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சே, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணுமா? இது என்ன கதையா இருக்குதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஆமா, இப்ப ஆமா. மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மீடியா பேசுறதுனாலே விட மாட்டாங்க. அவருக்கும் பிரியங்காக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வெள்ளை முடி வைத்தவரின் பின்னணி என்ன தெரியுமா? அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டிங்க இதுதான் போயிட்டு இருக்குது இப்போ. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்மதான் ராஜா. இல்ல தெரியாம கேக்குறேன், அவர் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குதா, கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ரெண்டு போட்டோம், இல்ல ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். இது மட்டும் இல்லாம இன்னொரு சண்டை என்ன தெரியுமா போயிட்டு இருக்குது, மீடியால இவங்களுக்கு 2வது திருமணம் அப்படின்னு போட்டாங்களாம். ஏன் இருந்தா என்ன? சரி, அவங்களுக்கு அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் எப்படி தெரியுமா அடிச்சுக்கிறாங்க, தப்பு, எல்லாமே தப்பு, இது 2வது கல்யாணம்லாம் கிடையாது, 3வது கல்யாணம், இது கூட தெரியல மீடியா உனக்கு அப்படின்னு வீடியோ போட்டவங்க போட்டு வருது எடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த மேட்டர்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். இதெல்லாம் பழைய நியூஸ். எத்தனையோ தடவை இவங்க 2 பேரையும் நான் ஏர்போர்ட்ல பாத்திருக்கேன். அவ்வளவு ஏன், என்னோட அபார்ட்மெண்ட் பக்கத்திலே பாத்துருக்கேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லிருக்கேன். நான் எங்கேயாவது சொன்னா இந்த மாதிரி கண்ணு காணாம 2 போக வேண்டியதானே? அப்படிலாம் நம்மளால முடியாது. டேய் நடிக்காத, நீ உனக்கு சொல்றதுக்கு பயம், அதனாலதான் நீ சொல்லல அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். எனக்கு நான் பயம். பேசிட்டு இருக்கும்போதே பயன்டாங்க. இப்ப நம்ம பாக்குற விஷயத்த அப்படியே இங்க வந்து சொல்றோம்னு வச்சுக்கங்க, நாளைக்கு அவங்களுக்குள்ள என்ன வேணா ஆகலாம். சேரலாம், பிரியலாம், இல்ல சேர்ந்து அப்புறம் பிரியலாம், இல்ல பிரிந்து அப்புறம் சேரலாம், இல்ல கடைசி வரைக்கும் சேர்ந்தே வாழலாம், என்ன வேணா நடக்கலாம். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. சோ எதுவும் கன்ஃபார்ம் ஆகாம சொல்லி நாளைக்கு எசக்க பசக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க வந்து நாக்க புடுங்குற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. என்னடா குஷ்டு வளர்றியா அப்படின்னு. அதனாலதான் சீக்கிரட்டா வச்சிருந்தேன். இப்ப அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க, நாங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டோம், இவர் தான் என் கணவர் அப்படின்னு. கழுத்துல மஞ்சள் கயிறு வேற தொங்குது. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன? கல்யாணம்னா மஞ்சள் கயிறு தான். பொண்ணுங்க விஷயத்துல பச்சை கயிறு தப்பா தாண்டா புரிஞ்சிருக்காங்க.
ஆனா ஒரு நல்ல மனசு யாருக்குமே தெரியலடா. அவங்க பின்னணி என்ன முன்னணி என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிப்போம். ஆனா இந்த காலகட்டத்துல எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. எங்கிருந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் ஒன்னா வாழ்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது மீடியா பிரச்சனால அப்படி இது பண்றாங்க. கல்யாணத்தை விட டிவோர்ஸ் தான் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் கொஞ்சம் அழுத்தி சொன்னேன். லவ்னாலே பெத்தவங்க பயப்படுறாங்களே, இப்படி பாதியிலே அத்துட்டு வந்து நிப்பீங்கன்றனாலதான். அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனலா இருக்கவங்க மட்டும் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா தாலி கட்டுறப்ப கண்ணீர் மழுக, அந்த தாலியை கழுத்துல ஏத்துக்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஓ போட, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட, ஒரே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. டேய் அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்கடா. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. என்ன இவங்க ரெண்டு பேர் கண்டென்ட்ட வச்சு ஓட்டிடலாம்னு பாக்குறியா? அடுத்ததுக்கு போ அப்படின்ற உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. அடுத்ததுக்கு போயிருவோமா? தயவு செய்து போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கியூட்டான கப்பல் பத்தி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன கமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்துருவோமா? அதான் நான் இழுக்காம விட மாட்டாரு. ஆரம்பத்திலே இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சம் கீழே போவோம். மாக்காப்பா இஸ் மிஸ்ஸிங் இன் போட்டோஸ். அவரும் நம்ம ஷாக்கான மாதிரி ஆயிருப்பாரு போல இருக்கு. ஆமா அவங்க அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. சொல்லவே நான் சொன்னாரு நீங்க மறந்துட்டீங்க. அதனால வந்திருக்க மாட்டாரோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ அப்படிலாம் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அவரும் கல்யாணத்துக்கு வந்தாரு. ஆனா அவரோட போட்டோஸ் இதுல இல்ல. அதுதான் மேட்டர். அந்த கல்யாணத்துக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 99.9% விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ். யாருக்கு தெரியும் நம்ம வீட்டு கல்யாணம். அந்த வீடியோவை விஜய் டிவில போடுவான். திருப்பி திருப்பி போடுவான். விஜய் டிவில 5 எபிசோடா பிரிச்சு வாரம் வாரம் போட்டா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. விஜய் டிவியை கூட இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம். டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்குவாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. கேவலமானடா ஒரு மாதிரி ஹாப்பி 60th வெட்டிங் ஆனிவர்சரியா? யோ முடிவே பண்ணிட்டீங்களா? நடிச்ச முடிய பார்த்து அவருக்கு 42 வயசு தான் ஆகுது. சீக்கிரமே முடி நரைச்சிருச்சு போல இருக்கு. அந்த முடிய பார்த்து 60ஆம் கல்யாணம் முடிவே பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் பெல்லோஸ் பானீங்க. ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. நான் யூத்னு சொல்றான். so much power for money. இத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரீசன்ட்டா நம்ம ஃபேட்மேன் ரவீந்திர அவர்களுக்கு கல்யாணம் ஆகறப்போ இதான சொன்னாங்க, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு. ஆனா இவர் அவ்வளவு பெரிய துட்டு பார்ட்டி எல்லாம் கிடையாதுப்பா. இவர் ஒரு டிஜே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா இவரை விட பிரியங்கா கிட்ட நிறைய துட்டு இருக்குது. சென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற அட பாவிடா. இப்படினா அப்படி அப்படினா அப்படி. ரொம்ப தவறு. அப்படிலாம் கலாய்க்க கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் 9 வயசு தான்ப்பா வித்தியாசம். ஒருவேளை பிரியங்காவோட தீவிர விசிறியா இருப்பாரோ இவரு? உங்க ஃபேன் மட்டும் கிடையாது, மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் இவன் தான். டிவில உங்க அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் தான் பாப்பான். இதெல்லாம் மட்டும் கிடையாது. கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய் படிச்சோன்னு வைங்க, முடியல அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு இருக்கிற. இப்போ நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் ஜனனி. அட இந்த ஜனனி இல்லப்பா, ஜனனி ஐயர். அவனிவன் படத்துல கூட நடிச்சாங்களே அந்த ஜனனி போட்டோவை போடுப்பா. இந்த அம்மா தான். இவங்களுக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணமோ ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல இல்ல கல்யாணம் எல்லாம் முடியல, நிச்சயதார்த்தம் மட்டும் தான் முடிஞ்சிருக்குது. அவங்களோட வருங்கால கணவர் யார் தெரியுமா? யாரோ பிளேன் ஓட்டுறவர். பஸ் ஐடி கார்டுலாம் வச்சு பாக்குறப்போ லைட்டா பைலட் மாதிரி தான் இருக்காரு. ஷாம் அப்படின்னு போட்டிருக்காரு. இவங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்பதான் என்கேஜ்மெண்ட்டே ஆயிருக்கு. ஆனா என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாம லைட்டா பொறாம. ஆளாளுக்கு டெசிஷன் கரெக்டா தான் எடுக்கிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோம் போல இருக்கு. பாருங்க நம்ம ஜனனிக்கு 38 வயசு. இப்பதான் என்கேஜ்மெண்ட்டே ஆயிருக்குது. எனக்கெல்லாம் ஜஸ்ட் 35 தான் ஆகுது. அவசரப்பட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க வேற இருக்குது. அதை படிக்க வைக்கிறது, ஸ்கூல் செலவுன்னு இதுலயே போயிடுது. அவங்க பாருங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா கல்யாணம் பண்றாங்க. என்னடா கல்யாணம் எல்லாரும் இதே டயலாக் சொல்றீங்க? அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கிடைக்குது? தயவு செய்து இனி வரும் சந்ததிகள்லாம் எங்கள மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்காம இவங்கள மாதிரி பொறுமையா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கல்யாணம் பண்ணி பொறுமையா குழந்தைய பெத்துக்குங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அனுபவப்பட்டவன் சொல்றேன், பார்த்து புடிச்சுங்க. என்னடா கல்யாணம் புது பீஸா தான் சொல்லுது, பழைய பீஸா தான் சொல்லுது. ஐ டோன்ட் டேக் திஸ். சரி அடுத்த கப்பல பாத்துருவோமா? பிரேமம்ல ஆரம்பிச்சு டார்லிங் வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிற நம்ம அனுபமா பரமேஸ்வரன். அந்த இது இப்படி ஒரு கலட்டி விட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. அவரோட தாவாங்கோட்டை மட்டும் தான் தெரியுது. அதை வச்சு ஒரு மீடியா பைப்லிங்க முடிவு பண்ணிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. வாயை வச்சே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு முடிவு பண்ணா சரி விடுங்க. தயவு பண்ணி சொல்லுங்க. என்ன ஒரு விஷயம், இது த்ரூ விக்ரமுக்கு தெரியுமான்றது தான் தெரியும். அவனுக்கே தெரியாது.
அவரா இருக்காது. அப்புறம் நம்ம சத்யராஜ் இருக்காருல்ல, அவரோட டாக்டரான திவ்யா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? விக்கிபீடியா என்னோட ப்ரொஃபைல்ல என்னோட டேட் ஆஃப் பர்த் நீங்க உங்க விக்கிபீடியால தப்பா போட்டு வச்சிருக்கீங்க. 1985 உங்க இமெயில் ஐடி இருந்தா கொடுங்க, நான் என்னோட டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் அனுப்பிச்சு விடுறேன். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்தி விடுறீங்களா ப்ளீஸ் பா. ஓஹோ, வயசு கூட போட்டாங்களா? சாரிங்க, தெரியாம சிரிச்சிட்டேன். ஏன்னா அந்த மேட்டர் நீங்களே போய் எடிட் பண்ணலாம். விக்கிபீடியா அப்படின்றது என்ன? மக்கள் யார் வேணா எடிட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கிறப்ப அதை நீங்களே பண்ணிருக்கலாமே. இதுக்காக ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டீங்கன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? சரி, நம்ம கல்யாண மேட்டருக்கு வருவோம். அடுத்தபடியா யாருக்கு தெரியுமா கல்யாணம் ஆயிருக்கு? நாடோடிகள் படத்துல சசிகுமாருக்கு தங்கச்சியா வருவாங்க தெரியுமா? ஆமா, ஆமா. அபிநயா, அவங்களுக்கு தான். சூப்பர். சும்மா ஜாலியா இவங்களும் சிங்கிளாவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் விஷாலோட கோத்து விட்டு என்ன விஷாலும் ஆமா, ஆமா. அபிநயாவும் காதலர்களா? அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. திருமணமா? ஆச்சரியத்தில் தமிழ் மக்கள் எல்லாம் தாங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு போட்டு விட்டீங்க. இத பார்த்தா அந்த பொண்ணு love விஷால் பண்ண பையனுக்கு சுமார் தானே காண்டாகுமா ஆகாதா? சுமார். இல்லம்மா, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, வா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு பொசுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி பொசுக்குன்னு கல்யாணம் எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆயிட்டு வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீடியா தான். இப்போ ஒரு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, ஆமா. நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? நீங்களே எங்க இருந்தாலும் வாழ்க. அண்ட் உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். இது வரைக்கும் வந்ததுலயே ரொம்ப அழகான கப்பல் நீங்க தான். வாழ்க வளமுடன். God bless you with health, wealth, prosperity, security and longevity. அடுத்தபடியா மாநகரம், வழக்கு எண் 18/7 ஓனாயும் மாட்டுக்குட்டியும் வில்லம்பு, கடைசியா இல்ல, அவர் பிக் பாஸ்லயே ஒரு மாதிரி தான் இருந்தாரு வரும்போது. நடிச்ச ஸ்ரீ. இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு நல்லா இருந்தாரு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அவரோட அதான் மென்டல் எனக்கும் பிரஷர் புரியல. தாங்க முடியல, திடீர்னு தாங்க முடியாத. ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற கேள்விதான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அப்படியே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னு வச்சுங்களேன். இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஜஸ்ட் 1 or 2 வீக்ஸ்லயே அதான் சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, அதுலயும் ஒரு மாதிரி தான் பண்ணுவாரு. பிக் பாஸ் டீமே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த 1 வீக்குமே எப்படி தெரியுமா இருந்தாரு? யார் கூடயும் பேசாம அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு மாதிரி இருப்பாரு. இப்ப திடீர்னு இந்த மாதிரி அததான் சொல்றேன். அதுல பயங்கரமா அவரோட பாட்டு கேரக்டரே அப்படிதான் போல. நார்மலா நடந்துக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ ம். அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு நாளா தெரியல மச்சான், கொஞ்ச நாளாவே நீ திடீர்னு. ஆனா இவரோட போஸ்ட் அப்படியே சர்றன்னு கீழே தள்ளி பார்த்தா நிறைய பேர் இவரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பண பாக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி. பட் அதுல எது உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆமா, பட் ஆமா. நல்லா இருந்த ஒரு மனுஷன் இப்படி அவர் இருக்கிறத அவர் பார்க்கறப்ப சொன்னாதான் தெரியும். ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த வருத்தம் பெரும்பாலான நல்லா மக்கள் தானே கூட இருக்கு. இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ ஷர்ட் இல்லாம போட்டிருப்பாரு. அதுல பார்த்தா பயங்கரமா மெலிஞ்சு போய் பரிதாபப்படுற அளவுக்கு இருக்காரு. இத பார்த்து மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ரொம்ப உள்ளிட்டாரு. தலைவா, ஒரு 2 நாளா சோசியல் மீடியால நீதான் தலைவா இப்படி பரவிட்டு இருக்க. ஏன் தலைவா இப்படி 18+ மாதிரி வீடியோ போட்டு இருக்க? உன்னை ஹீரோவா பார்த்துட்டு இப்படி உடல்நல சரியில்லாம ஜீரோவா பார்க்க வச்சிட்டிய தலைவா. டிராமால ஏதாச்சும் நடிக்கிறியா? ஏன்னா இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. வில்லம்பு படத்துல எல்லாம் அந்த நகத்தை தான் கடிச்சுதான் துப்புற, இந்த தரையெல்லாம் பூக்குதடி, அந்த பாட்டுல நீதான் நல்லா இருக்கும். என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்றா, ஏன்டா இப்படி பண்ற? ஏன் தலைவா இப்படி உண்மையா வீடியோ வருத்தமா தான் இருக்குது பார்க்க. வில்லம்பு படத்துல அது நம்ம கோயம்புத்தூர்ல எடுத்து நீதான் தலைவா வேற லெவல் ஹீரோவா பார்த்துட்டு உனக்கு ஜீரோவா என்னால பார்க்க முடியல தலைவா. உனக்கு என்னதான் தலைவா ஆச்சு? அத நான் பாத்துக்கறேன், நீ என்ன பண்ற? ஆமா, இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம விவேக் சார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. இருக்கிற வரைக்கும் எவனும் தண்ணி கூட கொடுக்க மாட்டான், ஆனா செத்தா பால் ஊத்துற உலகம்டா இது ஆமா. அப்படின்ற மாதிரி இப்ப இவரோட பெருமையை நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். பட் இவர் எந்த ஸ்டேட்ல இப்ப இருந்தாலும் சீக்கிரமே குணமடைஞ்சு பழைய மாதிரி இல்லையோ, நல்ல வேற படம்லாம் எங்கேயோ பண்ணணும் இருக்காரா? அப்படின்னு வேண்டிப்போம். தெரியல. எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுடா மையால. ஆனா இவருக்காக நான் சொல்லல, இருக்கப்பட்டுல இவரோட ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களே, அந்த சீனை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு 4-5 தடவை பார்த்திருக்கேன். அவ்வளவு ஒரு சூப்பரான படம், அருமையான ஆக்டிங். மிஸ் பண்ணிடுவோம், ரொம்ப பயந்துட்டு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஃபைனலி நம்ம ராஜா எப்படி இருக்காரு? இவரை பத்தி எப்படி தேவையான இருக்காரு? அளவுக்கு அழைச்சிட்டோம் கடந்த 2-3 வருஷமா. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப GPO படத்துல இவரோட பாட்டு ஒண்ணு யூஸ் பண்ணிட்டாங்கப்பா. கேட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? 5 கோடி கூடுன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறாரு நம்ம ராஜா சார். இந்த இசையை நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்க கூடாது.
சேதாரமாகி போச்சு. மரியாதையா செய்கூலியை கொடு. செய்கூலியெல்லாம் தர முடியாது. எனக்கு என்ன பிரச்சனையோ வருஷத்துக்கு ஒரு 4-5 கேஸாவது கொடுத்துறாரு. என்ன கேட்காமலே என் பாட்டை போட்டாங்க காசு வாங்கி கொடுன்னு. பாவம்ப்பா அந்த ஹைகோர்ட்டும் ஜட்ஜும் தெரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க நடத்துங்க. ஐயா நீங்க போட்ட பாடல்லாம் அருமையான பாடல். நீங்க மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றதுல சந்தேகமே கிடையாது. ஆமா, ஆமா. காசு கேளுங்க. பட் மனசாட்சியே இல்லாம 5 கோடி கேக்குறீங்க பாத்தீங்களா? ஒரு சில செகண்ட்ஸ் வந்த பாட்டுக்கு இதெல்லாம் பேராசை மாதிரி தெரியல உங்களுக்கு? ஆசை இல்லைன்னாச்சே பசி. அது மட்டும் இல்லாம இது கேட்க வேண்டியது ப்ரொடக்ஷன் டீம். சரி அதை விடுங்க. அதே படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டும் இப்ப பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எல்லாரும் இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே கேட்டப்பா. ஏன்டா அப்படி பண்றாங்களோ? என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, ஹெல்ப் ஹெல்ப். வித்யாசாகர் ஏதாவது காசு கேட்டாரா பாத்தீங்களா? இல்ல லியோ படத்துல கருகரு கருப்பாய் பாட்டுக்கு தான் தேவா காசு கேட்டாரா? அதே படத்துல தாமரைப்பூ கூன்ற பாட்டு கூட வந்திருக்குது. அப்பயும் வித்யாசாகர் கேட்கல. நீங்க மட்டும் ஏன் தலைவரை பண்ணிட்டே இருக்கீங்க? தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் டோக்கன் வாங்கி. தேவா எவ்வளவு அற்புதமா சொல்லிருக்காரு. என்னதான் என் பாட்டை யூஸ் பண்ணாலும் காப்பிரைட்ஸ்னு போட்டு காசெல்லாம் வாங்க மாட்டேன். என்னோட பெருமையை சேர்க்கறாங்களேன்னு சொல்லி பெருமைதான் பட்டு பண்ற மாதிரி. காப்பிரைட்ஸ் வந்து எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையா? காப்பிரைட்ஸ்ல பணம் வரும். அந்த கருகரு கருப்பாய் வந்துருக்குமா? அந்த மனசு இருக்க அதான் கடவுள். நீங்களும் பெருமைப்பட்டுக்க வேண்டியதானே? ராஜா சார்னு சொல்லி உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க விட்டு கொடுத்தா தலைக்கு மேல இல்ல மொட்டை மாடியிலே போட்டு ஆடுவோமே. பட் நீங்க எப்படி பண்ணலாமா? ஏற்கனவே என்ன கேட்காம ஸ்டேஜா போய் கான்சர்ட்ன்ற பேர்ல சோ அவரை பாடுறதை நிறுத்த சொல்லுங்க, காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எஸ்பிபி சார் அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் போறப்ப எவ்வளவு வருத்தத்தோட போயிருப்பாரோ. போது என்னால யாரை எழுப்பி விட்டது? சோ இதோட நிறுத்திக்கங்க. காசு கேட்கறதா இருந்தா ப்ரொடக்ஷன் டீம் கேட்கட்டும், இல்ல அந்த ஆடியோ ரைட்ஸ் வச்சிருக்கவங்க கேட்கட்டும். நீங்க மியூசிக் போட்டீங்க அப்படின்றதுக்காக உங்க பாட்டாயிருமா? இவருக்கு ஒண்ணு போட்டு விடுங்க. போட்டோ போட்டு வீடியோ போடுறது காப்பிரைட். அதுக்கு மொத்தமா காசு போட்டவன்னு ஒருத்தர் இருக்கான். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? எப்பவுமே வந்து ஒரு படத்தோட A to Z, அது சாங்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், ப்ரொடியூசருக்கு தான் முழு உரிமை. எத்தனையோ பேர் பாடி இருக்காங்க, லிரிக்ஸ் எழுதிருக்காங்க, அதுல நடிச்சிருக்காங்க, கோரியோகிராஃபி பண்ணிருக்காங்க, இப்படின்னு சொல்லிட்டே போலாம். அதனால நீ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்திக்கங்க, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். என்னை தாளாட்ட வருவாளோ. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது பிரியங்கா அவங்களுக்கு சில பேர் வந்து ரொம்ப கிராண்டா நடத்த வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சிம்பிளா முடிக்கிறவங்க இருக்காங்க. அது மீடியா பேசுறதுனால அவங்கள போட்டு இது பண்றாங்க தவிர அது அவங்கவுங்க லைஃப், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட அவங்க வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், இவர்தான் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் கழுவிதான் ஊத்த போறாங்க. இவங்க அப்படியே இவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சு ஆகணும் அப்படின்னு இல்ல. அதான் சொல்றல, மீடியா பர்சன்னாலே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யூடியூபருக்கே பாடாப்படுத்துறாங்க. ஏதாவது பண்ணிட்டா போதும் உடனே அதை பத்தி மதன் கௌரியே என்ன சொன்னாங்க, டிவோர்ஸ் ஆயிட்டு, மதன் கௌரிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் கிளப்பி விடுற ஒரு கும்பல்லாம் இருந்துச்சு. அதான் சொல்றேன். அதாவது ஒரு யூடியூபரையே விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் மீடியா பர்சன் எப்படி விடுவாங்க அந்த மாதிரிதான். ஏன்னா அவங்க லைஃப், அவங்க டிவோர்ஸ் பண்றாங்க இல்ல அவங்க இன்னொன்னு கல்யாணம் பண்றாங்க, அது அவங்களோட வாழ்க்கை. அந்த பர்சனல் விஷயத்துக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. இப்ப ஏதாவது ஷோல ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா, இல்ல ஏதாவது வாய் விட்டு ஏதாவது யாரையா திட்டுறாங்களா, அதை பத்தி நம்ம பேசலாம், இது பண்ணலாம் தவிர இது தப்பான ஒரு இதுதான். அவங்களோட லைஃப் அது. இதுக்கப்புறம் எப்படியோ எல்லாம் 2-3 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அனுப்புமா, அது பார்த்தேன் நானும், அந்த பிக்க பார்த்தேன் நானும். ஒருவேளை ஐயோ என்ன துருவு இப்படி போயிட்டாரா அப்படின்லாம் நினைச்சேன். ஏன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா என்னன்னு அதான் சொல்றல, ஏதாவது ஒரு இதுல மீட்ல ஏதாவது ஷோல வந்து இன்டர்வியூல ஏதாவது சொன்னாதான் தெரியும். அது வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க, வைரலா ஆகுதுன்னு விட்டுரும். வரைக்கும் இந்த மாதிரி பேசிப்பாங்க, இவங்களோட காதலிக்கிறாங்கன்னா பார்த்தா அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, வாய்ப்பு நான் கூட நம்ப மாட்டேன் முன்னாடி. சிலது வாய்ப்பு இருக்கு, சிலது வாய்ப்பு இருக்காது. இருக்குமோ அப்படின்னு நம்மளே தோண வைக்கிறாங்க. அந்த ஸ்ரீ அவரு உண்மையிலே பாவமா இருக்கு. அதான் சொல்றல, ஏதோ அவர் நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம லைஃப்லயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய டிப்ரெஷன் இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சினிமா ஆட்கள் எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க, சினிமா படம் நடிச்சுட்டு ஜாலியா காசு வச்சுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, ஏதாவது டிப்ரெஷன் ஏதாவது இருக்கும், நம்மளுக்கு தெரியாது அவங்க லைஃப் பத்தி. அதனால என்ன அவருக்கு என்ன பிரச்சனையோ அது தெரியல, அதனாலதான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கும் தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்